Hello everyone. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th பப்ளிக் எக்ஸாம் 2024க்கு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தா எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருந்த ஃபார்முலா ஷீட் தான். சோ ஃபார்முலா ஷீட்ல ரொம்ப முக்கியமான அத்தியாயம் 6 எல்லாரும் கஷ்டம்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரே அத்தியாயம் இந்த அத்தியாயம் தான் நான் நினைக்கிறேன். சோ எல்லாரும் அதிகமா கேட்ட அத்தியாயமும் இந்த அத்தியாயம் தான் நான் நினைக்கிறேன். சோ அத்தியாயம் 6 தான் எல்லாரும் அத்தியாயம் 6க்கான ஃபார்முலா ஷீட்னா மேம் அதே தான் கேட்டுட்டு இருந்தீங்க. சோ உங்களுக்காக தான் இந்த வீடியோடா. சோ சாரி ஃபார் லேட். சோ லேட் ஆயிடுச்சு. சோ சாரி. சோ இப்போ உங்களுக்கு வந்துருச்சுல. சோ எக்ஸாம் முன்னாடி வந்துருச்சு. கொஞ்சம் சீக்கிரம் பாத்துருங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்க போகுது. சரியா? ஓகே. சாரி ஃபார் த லேட்ரா. சோ இனி இப்ப பார்த்தாலும் ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? இப்ப பார்த்தாலும் முடிச்சிடலாம். சரியா? ரொம்ப ஈஸியா தான் இருக்க போகுது. ரொம்ப கஷ்டமாலாம் இருக்க போறது கிடையாது. சோ ஃபார்முலா ஷீட் சாப்டர் 6க்கு எப்படி இருக்குது, அதாவது அத்தியாயம் 6க்கு எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா தான் அடுத்தடுத்த சாப்டர்ஸ்க்கு நான் அப்லோட் பண்ணுவேன். சோ அது மட்டும் இல்லாம அத்தியாயம் 6ஓட ஃபார்முலா ஷீட் எத்தனை பேர் கமெண்ட்ஸ் எவ்வளவு வருதோ சோ அதை பொறுத்தா உங்களுக்கு அடுத்தடுத்த ஃபார்முலாஸ் கிடைக்க போகுது. சரியா? ஓகே. சோ இந்த ஷீட் எப்படி இருக்குங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சோ உங்களுக்காக தான் இவ்வளவு பேர் கேட்டதுனால மட்டும்தான் இந்த ஃபார்முலா ஷீட் ரெடியா இருக்கு. ஓகேவா? ஓகே. சோ 12th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு தான். ஓகே. சோ பயிற்சி 6.1 பயிற்சி 6.1ல நம்ம என்ன கான்செப்ட் பாக்குறோம்? புள்ளி பெருக்கலும் குறுக்கு பெருக்கலும் தான் பாக்குறோம். புள்ளி பெருக்கல் அப்படிங்கிறது a.b அப்படின்னு சொல்லக்கூடியது. a.b எப்படி எழுதிக்கலாம்? ab cos θ ன்னு எழுதிக்கலாம். a.b கான சூத்திரம் என்ன? ab cos θ. குறுக்கு பெருக்கல்ல a cross b ன்னு சொல்வோம் இல்லையா? a வெக்டார் cross b வெக்டார்னு சொல்வோம். சோ அதுக்கு எப்படி விரிச்சு எழுதலாம்? a cross b க்கு சூத்திரம் என்ன? ab sin θ. புரிஞ்சுதா? ஓகே. சோ இந்த புள்ளி பெருக்கல் குறுக்கு பெருக்கல் இந்த ரெண்டு விஷயம் மட்டும் தெரிஞ்சா போதும் இல்லைங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா cos alpha plus beta, அதுக்கப்புறம் cos alpha minus beta இதெல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. விரிவாக்கம் அவங்களே கொடுத்து அதை நிறுவனம் சொல்லுவாங்க இல்லையா? சோ அதெல்லாம் பாத்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அந்த அப்போலோனியஸ் தேற்றம் நல்லா பாத்துக்கோங்க. அது வந்து ஒரு மூலையில இருக்கு, நம்ம பார்க்காம விட்டுருவோம். அப்போலோனியஸ் தேற்றமும் ரொம்ப முக்கியம் தான், அதனால நல்லா பாத்துக்கோங்க. சரியா? ஓகே. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முறுக்குத்திறன் டார்க், அதாவது இந்த டார்க் முறுக்குத்திறன் அப்படிங்கிறது நம்ம என்ன பார்க்காம இருக்கோம். சோ அந்த முறுக்குத்திறன் டார்க் டவு, அதாவது டி வெக்டார் அப்படின்னு சொல்றது ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார்னு சொல்லக்கூடியது. ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார்னு சொல்லக்கூடியது. சோ இதெல்லாம் ஃபார்முலாஸ் எல்லாம் உங்களுக்கு 6.1ல பெருசா ஒண்ணும் இருக்க போறது கிடையாது. புள்ளி பெருக்கல் குறுக்கு பெருக்கல் தெரிஞ்சா போதும், முறுக்கு திறனுக்கான சூத்திரம் தெரிஞ்சா போதும். புள்ளி பெருக்கல்னா a.b, குறுக்கு பெருக்கல்னா a cross b. a.b எப்படி எழுதிக்கலாம்? ab cos θ. a cross b எப்படி எழுதிக்கலாம்? ab sin θ. அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? சோ டார்க்னா டி வெக்டார். டி வெக்டார் எப்படி எழுதிக்கலாம்? முறுக்கு திறன். டி வெக்டார் எப்படி எழுதிக்கலாம்? ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார்னு எழுதிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? சோ வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா பயிற்சி 6.2. சோ 6.1ல அவ்வளவுதான். சரிங்களா? சோ பயிற்சி 6.2 ரொம்ப முக்கியமானது மட்டும் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கஜன்னு கொடுக்கல. சரியா? பயிற்சி 6.2ல பாத்தீங்கன்னா திசையிலி முப்பெருக்கல். சோ திசையிலி முப்பெருக்கல் அப்படின்னாவே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஏபிசின்னு 3 இருக்கும். முப்பெருக்கல்னாவே 3 இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் டாட் அப்புறம் கிராஸ், ஃபர்ஸ்ட் டாட் அப்புறம் கிராஸ். சோ இப்ப a வெக்டார் டாட் b வெக்டார் கிராஸ் c வெக்டார் இல்லையா? சோ இப்ப இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதிக்கலாம்? a டாட் அப்புறம் கிராஸ் இல்லையா? சோ அப்படி இருந்துச்சுன்னா மாடுலஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் மட்டுமளிக்குள்ள a1 a2 a3, அந்த a ஓடது a1 a2 a3, b ஓடது b1 b2 b3, c ஓடது c1 c2 c3. இது அப்படியே டிட்டர்மினன்ட்ல போட்டு கண்டுபிடிச்சாவே போதும். புரிஞ்சுதுங்களா? சோ இதுதான் a டாட் b cross ன்னு சொல்லக்கூடியது திசையிலி முப்பெருக்கல், அதுக்கான சூத்திரம். சரிங்களா? ஓகே. ஒருத்தல வெக்டர்கள் அடிக்கடி இந்த பயிற்சியில கேட்பாங்க. சோ ஒரு 3 புள்ளிகளை கொடுத்து அது ஒருத்தல வெக்டர்கள்னு நிறுவ சொல்லுவாங்க. சோ ஒருத்தல வெக்டர்கள்னா பெட்டி பெருக்கல் a வெக்டார் b வெக்டார் c வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு சொன்னா போதும். அது என்ன பெட்டி பெருக்கல்? பெட்டி பெருக்கல்ங்கிறது இதத்தான் சொல்றது. சரிங்களா? சோ இததான் வந்து நம்ம பெட்டி பெருக்கல்னு சொல்றது. ஏ வெக்டாருக்கு புள்ளி கொடுத்துருவாங்க, பி வெக்டாருக்கு ஒரு புள்ளிகள் கொடுத்திருப்பாங்க, சி வெக்டாருக்கும் கொடுத்திருப்பாங்க. சோ 3 எடுத்து நம்ம இந்த மாதிரி டிட்டர்மினன்ட் போட்டு மட்டுமளி போட்டு கண்டுபிடிச்சோம்னா நமக்கு மதிப்பு 0 வரணும். அதனுடைய ஆன்சர் மதிப்பு என்ன கிடைக்கணும்? 0 கிடைக்கணும். அப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னா அது ஒரு தலை வெக்டர்கள் கீழே போட்டிருக்கோம் பாத்தீங்களா? சோ இப்படி போட்டு கண்டுபிடிக்கும் போது நமக்கு 0 வந்துருச்சுன்னா அதை வந்து நம்ம ஒரு தலை வெக்டர்கள்னு சொல்லிடுவோம். புரிஞ்சுதுங்களா? சோ 6.2ல இந்த கான்செப்ட் தான். அடுத்தது பயிற்சி 6.3ல. சோ பயிற்சி 6.3ல பாத்தீங்கன்னா வெக்டரின் முப்பெருக்கல். அந்த வெக்டரோட முப்பெருக்கல் ரொம்ப நமக்கு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? சில இடத்துல சம்ஸ்ல நம்மளே போடுற மாதிரி இருக்கு இல்லையா? ஓகே. சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு சூத்திரம் தெரிஞ்சா போதும். என்னங்கிறது உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லித்தரேன். a cross b cross c இதான் வெக்டரின் முப்பெருக்கல், வெக்டரோட முப்பெருக்கல். சோ இப்ப முப்பெருக்கல்னாவே abc வந்துரும். வெக்டரோட முப்பெருக்கல்ங்கும் போது a வெக்டார்
கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார், எல்லாமே கிராஸ் தான். சரிங்களா? சோ இப்படி இருக்கும்போது மேம் இது எப்படி மேம் இந்த சூத்திரத்தை ஞாபகம் வச்சுக்கிறது, ஏதோ ஒரு மாதிரி இருக்காது, ஒன்னும் கிடையாதுடா. ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மறைச்சுக்கோங்க. நான் கிளாஸ் எடுக்கும் போது கவனிச்சிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். சோ பிராக்கெட்ல இருக்குல்ல, அதுல ஃபர்ஸ்ட் மறைச்சுக்கணும். பிராக்கெட்ல இருக்கிறதுல முதல்ல வந்து நம்ம மறைச்சுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் மறைச்சிட்டோம் அப்படின்னா மீதி என்ன இருக்கும், ஏவும் சியும் இருக்கும். அதை டாட்ல எழுதிக்கணும். அதை என்ன பண்ணிக்கணும், புள்ளி பெருக்கல் எழுதிக்கணும். அப்ப ஏ வெக்டார் டாட் சி வெக்டார். இப்ப நம்ம எதை மறைச்சோம், பி வெக்டர், அதை பின்னாடி தூக்கி போட்டுக்கணும். அப்புறம் மைனஸ். அடுத்து இப்ப பிராக்கெட்ல ஃபர்ஸ்ட் தானே மறைச்சோம், இப்ப பிராக்கெட்ல செகண்ட மறைக்கணும். இப்ப பிராக்கெட்ல என்ன பண்ண போறோம், செகண்ட மறைக்க போறோம். பிராக்கெட்ல செகண்ட மறைச்சிட்டீங்கன்னா மீதி என்ன இருக்கும், ஏ பி, அதை வந்து புள்ளி பெருக்கல் எழுதிக்கணும். அப்ப ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், மிச்சம் என்ன இருக்கு சி, சோ அதை தூக்கி பின்னாடி போட்டுக்கணும். அவ்வளவுதான். சோ இதோட சூத்திரம் ஈஸியா இருக்கா உங்களுக்கு? அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இதுதான் இந்த ஃபார்முலா. சோ இந்த ஃபார்முலா படிக்கிறது கஷ்டமா, ஞாபகம் வச்சுக்கணுமா? கிடையவே கிடையாது. இந்த ட்ரிக் மட்டும் தெரிஞ்சா போதும். சரிங்களா? ஓகே. சோ அந்த பி கிராஸ் சி அப்படின்னு கொடுத்துருங்க. இப்ப சில இடத்துல நிறுவ சொல்லுவாங்க. சோ அப்படி நிறுவ சொல்லும் போது ஏ பி சி மூணுக்கு புள்ளிகள் கொடுத்துருவாங்க. சோ கிராஸ் எப்படி பொதுவா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி மட்டுமளி, அதாவது டிட்டர்மெண்ட் குள்ள ஐஜேகே போட்டுட்டு பியோட மதிப்பு அப்புறம் சியோட மதிப்பு போட்டு எண்ணம் போல நீங்க டிட்டர்மெண்ட் எடுக்கிறது தான். புரிஞ்சுதுங்களா? சோ இதுதான் பயிற்சி 6.3 உங்களுக்கு தேவைப்படுறது. அடுத்தது பயிற்சி 6.4. சோ இதுல ரொம்ப 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 முக்கியம் என்ன அப்படின்னா, ஒரு புள்ளி மற்றும் ஒரு கோடு அல்லது ஒரு வெக்டார். ஒரு புள்ளி அப்புறம் ஒரு கோடு ஒரு வெக்டார் இப்படி கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு துணையலகு வெக்டார் எப்படி இருக்கும், துணையலகு அல்லாத வெக்டார் எப்படி இருக்கும், கார்ட்டீசியன் சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கறதான். சரிங்களா? சோ ஒரு புள்ளி, அதாவது ஒரு புள்ளி கண்டிப்பா கொடுத்துப்பாங்க. அதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு கோடா இருக்கலாம், ஒரு வெக்டரா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். சோ அப்படி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கு துணையலகு வெக்டார் பாத்தீங்கன்னா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் டிபி வெக்டார். அடுத்து துணையலகு அல்லாத வெக்டார் பாத்தீங்கன்னா ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 0. கார்ட்டீசியன் சமன்பாடு x minus x1 by b1 equal to y minus y1 by b2 z minus z1 by b3. ஓகேவா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு புள்ளி அது மட்டும் இல்லாம ஒரு வெக்டாரா இல்லன்னா ஒரு கோடு கொடுத்திருந்தா, இல்ல ரெண்டு புள்ளி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா என்ன மேம் பண்றதுன்னா, ரெண்டு புள்ளி கொடுத்திருந்தாங்கன்னா துணையலகு வெக்டார் எப்படி இருக்கும், ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் டி இன்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார்னு இருக்கும். சோ அதுலயே பாத்தீங்கன்னா துணையலகு அல்லாத வெக்டார் எப்படி இருக்கும், அதாவது நான் பாராமெட்ரிக் ஈக்குவேஷன், அதோட ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 0 இருக்கும். சரிங்களா? அதோட கார்ட்டீசியன் சமன்பாடு எப்படி இருக்கும், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா x minus x1 by x2 minus x1 equal to y minus y1 by y2 minus y1 equal to z minus z1 by z2 minus z1. புரிஞ்சுதுங்களா? சோ இது வந்து ரெண்டு புள்ளிகள் கொடுத்திருக்கும் போது ஓகேவா? சோ இப்ப 6.4ல உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். क्वेश्चனை மட்டும் எடுத்துட்டு அதுல எவ்வளவு புள்ளி இருக்கு, எவ்வளவு கோடு, ஒரு புள்ளி ஒரு கோடா, அப்போ அதுக்கு பாராமெட்ரிக் ஈக்குவேஷன் துணையலகு வெக்டார் எப்படி இருக்கும், வெக்டார் சமன்பாடு. சோ அந்த ஃபார்முலா புரிஞ்சுதா? உங்களுக்கு நல்லா பிரிச்சு தான் கொடுத்திருக்கேன். ஓகேவா? ஓகே. சோ இதுல சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல. அடுத்தது போலாமா? ஓகே. 6.4ல பாத்தீங்கன்னா இனி ஒரு டாபிக் இருக்கு. இரண்டு நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம். ரெண்டு நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம் கண்டுபிடிக்க சொல்வாங்க. சோ கொடுத்திருக்கிறது ரெண்டும் இந்த மாதிரி சமன்பாட்டுல இருந்துச்சுன்னா, நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சமன்பாடு ரெண்டும் இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா அப்போ அதுக்கு கோணம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா cos θ equal to mod b dot d divided by mod b mod t. புரிஞ்சுதுங்களா? இதே நமக்கு கொடுத்திருக்கிறது கார்ட்டீசியன் வடிவத்துல இருந்துச்சு அப்படின்னா இது வெக்டர் வடிவம், கார்ட்டீசியன் வடிவத்துல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான சூத்திரம் என்ன அப்படின்னா, கார்ட்டீசியன் வடிவம்னா தெரியும்லடா, மேல ஒண்ணு கொடுத்திருப்பாங்க, கீழே ஒண்ணு இருக்கும், ஈக்குவல் டு மேல ஒண்ணு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x minus 2 3 divided by 2 இந்த மாதிரி இருக்கும்ல. சோ அதான் கார்ட்டீசியன் வடிவம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அப்படி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கு இடைப்பட்ட கோணம் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது, அதுக்கான சூத்திரம் தான் இது. cos θ equal to b1 d1 plus b2 d2 plus b3 d3 divided by root of b1 square plus b2 square plus b3 square into d1 square plus d2 square plus d3 square. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி 6.5. பயிற்சி 6.4 அவ்வளவுதான். சோ பயிற்சி 6.5ல பாத்தீங்கன்னா ரெண்டு நேர்கோடுகள் கொடுத்து அதோட வெட்டும் புள்ளிய எப்படி எடுத்துக்கிறது. சோ அதிகமா கேட்கக்கூடிய ஒரே 5 மார்க் இந்த எக்ஸசைஸ்ல இருந்து தான். இந்த 6.5ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், அதாவது இரு நேர்கோடுகளுக்கு வெட்டும் புள்ளி, இது சம்பந்தப்பட்ட 5 மார்க்ஸ் தான் கேக்குறாங்க அதிகமா. சரிங்களா? சோ கொடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்ட்டீசியன் சமன்பாட்டு வடிவத்துல தான் கொடுத்திருப்பாங்க. எப்படி கொடுத்திருப்பாங்க, கார்ட்டீசியன் சமன்பாட்டு வடிவத்துல தான் கொடுத்திருப்பாங்க. சோ கொடுத்துட்டு அதுல இந்த வெட்டும் புள்ளியை கண்டுபிடி
கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு நேர்கோடுகள் கார்ட்டீசியன் சமன்பாட்டு வடிவத்துல கொடுத்துட்டு அதை வெட்டும் புள்ளியை கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்போ ஒவ்வொரு கார்ட்டீசியன் சமன்பாடு இப்ப இங்க x-2/3, x-4/-3, x-5/-2 இந்த மாதிரி தான் இருக்கும் கார்ட்டீசியன் சமன்பாடு இல்லையா? அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் ஏதேனும் ஒரு லெட்டர், அதாவது ஏதேனும் ஒரு மாறிக்கு நம்ம சமப்படுத்திடணும். நான் எஸ்டின்னு எடுத்திருக்கேன், நீங்க எது வேணா எடுத்துக்கலாம். சரியா? எடுத்துட்டு எப்படி எடுக்கணும்னா ரெண்டையும் சமப்படுத்தணும். எப்படி மேம் எடுக்கிறது அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லித்தரேன். சோ ஒண்ணும் இல்ல, பெருசா எதுவும் இல்ல. சோ இப்ப x-4 எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டாக, சரியா? எடுத்துக்காட்டா x-2/-3 ஈக்குவல் டு x-4/-1 ஈக்குவல் டு x-2/3 இப்படி இருக்குன்னு வைங்களேன். சோ இது வந்து நீங்க ஒரு லெட்டர், அதாவது ஏதேனும் ஒரு மாறிக்கு வந்து சமப்படுத்திக்கோங்க. எஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். சரியா? ஓகே, நல்லா கவனிங்க. சோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத வந்து இதுக்கு சமப்படுத்தணும். அதாவது கீழ் என்ன இருக்கு? -3 வகுத்துல இருக்கு, அந்த சைடு போனா பெருக்கல், அப்ப s கூட பெருகிக்கும். அப்ப -3s இங்க -3 இருக்கு, s கூட பெருக்கும் போது -3s, இங்க -2 இருக்கு, சோ அந்த சைடு போகும்போது +2 மாறிடும். சோ +2. அடுத்தது அதே மாதிரி செகண்ட் ஒன் இது கூட சமப்படுத்தணும். கீழே வகுத்துல இருக்க -1 அந்த சைடு போகும்போது பெருக்கல்ல போயிடும் இல்லையா? வகுத்துல இருக்க -1 அங்க போகும்போது பெருக்கல்ல, s கூட பெருக்கனா s into -1 -s, சோ -s, இங்க -4 அந்த சைடு போகும்போது +4. புரிஞ்சுதா? +4 புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ அடுத்தது கீழ இருக்க 3 வகுத்தல இருக்கு, அந்த சைடு போகும்போது பெருக்கல்ல போயிடும். சோ 3s, இங்க -2 அதுக்கு போகும்போது +2. இப்ப இது ஒரு புள்ளி வடிவத்துக்கு வந்துருச்சா? அவ்வளவுதாங்க கான்செப்ட். இந்த மாதிரி எடுத்து போட்டாவே போதும், நமக்கு அந்த வெட்டும் புள்ளி கிடைச்சிரும். புரிஞ்சுதுங்களா? சோ வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? சோ இந்த பயிற்சி 6.5ல இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே. சோ சம் பார்க்கும்போது இந்த கான்செப்ட் நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இரு நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட மீச்சிறு தூரம், ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி? ரெண்டு நேர்கோடுகள், ரெண்டு ஸ்ட்ரைட் லைன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு மீச்சிறு தூரம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரெண்டு இணைக்கோடுகளா இருந்துச்சுன்னா, ஒரு கான்செப்ட் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கக்கூடிய ரெண்டு கோடுகளுமே இணை கோடுகளா இருக்கும். இன்னொரு கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்கக்கூடிய ரெண்டு கோடுகளுமே இணை அல்லாத கோடுகளா இருக்கும். அதாவது ஒரு தளம் அமையும் கோடுகள், ஒரு தளம் அமையா கோடுகள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. இணை கோடுகளா இருந்துச்சுன்னா d equal to modulus c minus a cross b by mod b. இதே இணைக்கோடுகள் அல்லாதது, அதாவது இணைக்கோடுகளா இல்ல அப்படின்னா delta equal to c vector minus a vector into b vector cross d vector divided by modulus b vector cross d vector. புரிஞ்சுதா? சோ இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் மீச்சிறு தூரம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? சோ இது parallel இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட், நான் parallel இருந்தா செகண்ட், அதாவது இணையா இருந்தா ஃபர்ஸ்ட், இணை அல்லாத வெக்டரா இருந்தா செகண்ட். புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ இதுல சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? கிடையாது. சோ அடுத்து பாத்தீங்கன்னா பயிற்சி 6.7 ரொம்ப முக்கியமான பயிற்சி 5 மார்க் இல்லையா? சோ 5 மார்க்னாவே இந்த பயிற்சியில இருந்து வரும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு கணிப்பு இல்லைங்களா? ஓகே. சோ கொடுக்கப்பட்ட ஒரே கோட்டில் அமையாத 3 புள்ளிகள் வழியாக செல்லும் தளத்தின் சமன்பாடு. ஒண்ணு இல்லைங்க, இவ்வளவுலாம் நீங்க இடத்துல படிக்க வேணாம். 3 புள்ளி கொஸ்டினை பாருங்க. 3 புள்ளிகள் கொடுத்திருந்தாங்கன்னா துணையலகு வெக்டர் சமன்பாடு எப்படி இருக்கும்? துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு எப்படி இருக்கும்? கார்ட்டீசியன் சமன்பாடு எப்படி இருக்கும்? இந்த 3 மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஷார்ட்டஸ்ட், ரொம்ப ஷார்ட்டா புரிஞ்சுக்கலாம் ஃபார்முலாஸ். ஓகேவா? ஒண்ணு இல்ல, இங்க 3 பாயிண்ட்ஸ், அதாவது 3 புள்ளிகள் கொடுத்திருந்தா, 3 புள்ளிகள் கொடுத்திருந்தா சூத்திரம் என்ன? அதாவது இங்கிலீஷ்ல, ஆங்கிலத்துல 3 பாயிண்ட்ஸ், 3 பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தா எப்படி மேம்? சோ 3 புள்ளிகள் கொடுத்து துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு, துணையலகு வெக்டர் சமன்பாடு, கார்ட்டீசியன் சமன்பாடு கண்டுபிடினா இதுதான் சூத்திரம். புரிஞ்சுதா? ஓகே. அடுத்த கான்செப்ட். ஓகே, இது கிளியர் தானே? ஓகே. அடுத்த கான்செப்ட், ஒரு புள்ளி 2 வெக்டர். ஒரு புள்ளி 2 வெக்டர். இப்போ கான்செப்ட் புரிஞ்சுதா? ஒரு புள்ளி 2 வெக்டர், அங்க 3 புள்ளி, இங்க ஒரு புள்ளி 2 வெக்டர். அப்படி கொடுத்திருந்தா துணையலகு வெக்டர் சமன்பாடு எப்படி இருக்கும்? துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு எப்படி இருக்கும்? கார்ட்டீசியன் சமன்பாடு எப்படி இருக்கும் தான் இங்க கொடுத்திருக்காங்க. புரிஞ்சுதா? ஒரு புள்ளி 2 வெக்டர், அந்த ஒரு புள்ளியை ஏன்னு எடுத்துக்கோங்க, 2 வெக்டரை பிசின்னு எடுத்துக்கோங்க. சரியா? ஓகே. ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? கிடையாது. அடுத்தது போலாமா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 2 புள்ளி ஒரு இணை வெக்டர். 2 புள்ளி ஒரு இணை வெக்டர். இணை வெக்டர் எப்படி எடுப்போம்? இணை வெக்டரை வந்து நம்ம எப்பவும் போல b தான் எடுப்போம். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. சரிங்களா? ஓகே. சோ அதுக்கு துணை அலகு வெக்டர் சமன்பாடு, துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு, கார்ட்டீசியன் சமன்பாடு எப்படி இருக்கும்னு கொடுத்திருக்கு. புரிஞ்சுதுங்களா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? சோ 2 புள்ளி ஒரு இணை வெக்டர். புரிஞ்சுதா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா
ஒரு கோடு தளத்தின் மேல் அமைவதற்கான நிபந்தனை. ஒரு கோடு தளத்துக்கு மேல இருக்கணும்னா அதுக்கான நிபந்தனை என்ன அப்படிங்கறது ஒரு மதிப்பெண் வினால கேட்டுட்டே இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஃபார்முலா ஷீட்ல. AA plus BB plus CC equal to 0. அதாவது A small a capital A small b capital B plus small c capital C equal to 0. அடிக்கடி ஒரு மதிப்பெண் வினால கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க். புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா பயிற்சி 6.8. சோ பயிற்சி 6.8ல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ் அப்படின்னா, ரெண்டு கோடுகள் ஒரே தளத்தில் அமைவதற்கான நிபந்தனை. ரெண்டு கோடு ஒரே தளத்துல இருக்கிறதுக்கான நிபந்தனை என்ன, அதுக்கான வெக்டர் நிபந்தனை என்ன, கார்ட்டீசியன் நிபந்தனை என்ன அப்படிங்கறதுதான். சோ இதுல பாத்தீங்கன்னா வெக்டர் நிபந்தனை கார்ட்டீசியன் நிபந்தனை தனியாவே நான் கொடுத்திருக்கேன், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கிளியரா இருக்குல்ல? ரெண்டு கோடு கொடுத்திருப்பாங்கடா, ஒரே தளத்தில் அமைவதற்கான நிபந்தனை கேட்டிருப்பாங்க. சோ ரெண்டு கோடை வச்சு நம்ம அழகா எழுதலாம். அந்த ரெண்டு கோட்ல இருந்து நீ B1 B2 B3 எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் கோடு வந்து கார்ட்டீசியன் சமன்பாட்டுல தான் இருக்கும், பிரச்சனை இல்ல. சரியா? அது எப்படி இருந்தாலும் சரி, கார்ட்டீசியன் சமன்பாட்டுல இருந்தாலும் சரி, வெக்டர் சமன்பாட்டுல இருந்தாலும் சரி, அதை நம்ம எடுத்து அதுக்கான நிபந்தனையை நம்ம ரெண்டு இதுலயுமே கண்டுபிடிச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. சோ BD எடுத்துட்டு ஒரு இது கொடுத்திருப்பாங்க, மேல இருக்கக்கூடிய ரெண்டு புள்ளி இருக்கும். சோ அதையும் நம்ம எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்ல. புரிஞ்சுதுங்களா? சோ இதுல 4 இருக்கும். இப்படி இருக்குன்னு வைங்களேன், x minus 2 by minus 3 y minus 2 by plus 4 z minus 6 by 3 இப்படி இருக்கு. இதே மாதிரி இன்னொரு சமன்பாடு கொடுத்திருப்பான். சோ அப்ப கீழே இருக்கிறதெல்லாம் B, இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் D ன்னு எடுத்துக்கலாம். சோ இது மேல இருக்கிறதெல்லாம் வந்து A, இதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் C ன்னு எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி ரெண்டு சமன்பாடு கொடுத்திருப்பான் இல்லையா? சோ இதை வச்சு நம்ம B, D, C, A எல்லாமே எடுத்து இதுல போட்டோம்னா முடிஞ்சு. புரிஞ்சுதா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு தளத்துல அமையும் இணையல்லாத இரண்டு கோடுகளுக்கு கொண்டுள்ள தளத்தின் சமன்பாடு. சோ ஒரே தளத்துல அமையக்கூடிய இணையல்லாத ரெண்டு கோடுகளை கொண்டுள்ள தளத்தோட சமன்பாடு. இணையல்லாத அப்படின்னா என்ன அர்த்தம்? பேரலல் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சோ பேரலல் இல்லாம இருக்க அந்த தளத்து மேல இருக்கக்கூடிய அந்த ஒரே தளத்துல இணையல்லாத இரண்டு கோடுகளை கொண்டுள்ள தளத்தின் சமன்பாடு. ரெண்டு கோடுகள் இருக்கும். சோ அப்ப தளத்தோட சமன்பாடு எப்படி இருக்கும்? அதுக்கு துணையலகு வெக்டர், துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு, கார்ட்டீசியன் சமன்பாடு. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி 6.9. பயிற்சி 6.9ல பாத்தீங்கன்னா இதுல முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரே தளத்தில் அமையும், அதை நீங்க யோசிக்கணும். கோடு கிடையாது, தளம், அதை நீங்க யோசிக்கணும். சரியா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா பயிற்சி 6.9ல இரு தளங்களுக்கு இடைப்பட்ட கோணம். ரெண்டு தளம் கொடுத்துருவாங்க. சோ ரெண்டு தளத்துக்கும் இடைப்பட்ட கோணம் எப்படி இருக்கும்? சோ ரெண்டு தளம் இந்த வடிவத்துல இருந்துச்சுன்னா அதோட கோணம் இப்படிதான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது ரெண்டு தளம் இந்த வடிவத்துல இருந்துச்சுன்னா அதோட கோணம் இப்படிதான் கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான், ஈஸியான கான்செப்ட். அடுத்தது ஒரு கோடு ஒரு தளம் கொடுத்திருந்தாங்கன்னா, சோ ஒரு கோடு ஒரு தளம் கொடுத்து அதுக்கு இடைப்பட்ட கோணம் கண்டுபிடி. இது பாத்தீங்கன்னா இரு தளம், இதுல ரெண்டுமே தளம், இதுல ஒரு கோடு ஒரு தளம். சரிங்களா? டிஃபரன்ஸ் புரியுதா? அவ்வளவுதான். சோ அதோட வெக்டர் சமன்பாடு, அதோட கார்ட்டீசியன் சமன்பாடு. புரிஞ்சுதுங்களா? ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு புள்ளியில இருந்து தளத்துக்குள்ள தொலைவு. ஒரு புள்ளியில இருந்து அந்த தளத்துக்குள்ள தொலைவு டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்டா ஈக்குவல் டு u வெக்டார் டாட் n வெக்டார் மைனஸ் p by mod n வெக்டார். சரிங்களா? இணையான இரு தளங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு. சோ இணையான அப்படின்னா parallel ரெண்டு தளங்கள் இருக்கு. சோ அது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னா மாடுலஸ் t1 minus t2 divided by root of a square plus b square plus c square. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. சரிங்களா? 1 marks கேட்பாங்க, 2 marks கேட்பாங்க, 2 marks 3 mark இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இது. சரியா? ஓகே. சோ வேற உங்களுக்கு டவுட் இருக்கா? இவ்வளவுதான் ஃபார்முலா ஷீட். இந்த அத்தியாயம் 6 ஃபார்முலா ஷீட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. சோ அது மட்டும் இல்லாம அடுத்து உங்களுக்கு எந்த அத்தியாயத்துக்கு வேணுங்கிறதையும் சொல்லுங்க. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கடா, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். இது தடவை நான் சாரி கேட்டுக்கிறேன் லேட் ஆகினதுக்கு. ஓகேவா? ஓகே, ஆல் தி பெஸ்ட்.